நம்ம காலையிலே தூங்கி எழுந்துச்சி வெளியில் போய் பார்க்குறப்ப செடியோட இலைகளில் சின்ன சின்ன நீர் துளிகள் இருக்கும். அது என்னது? பனி. வெயில் காலங்களில் கொஞ்சமாக இருக்கும், பனி காலங்களில் நிறையா இருக்கும். அப்ப மழைக்காலங்கள்ல அந்த மாதிரி நீரை பயனுள்ள நீராக மாற்றிருக்காங்க. என்ன அது? வாங்க தெரிஞ்சுக்கலாம். உயரமான மலைப்பகுதி, கடல், அதுக்கப்புறம் பாலைவனம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு டைம் ரொம்ப சில்லுன்னு இருக்கும். பனி டைமில் ரொம்ப அதிகமாக பனி பெய்யும். நார்மல் டைம்லேயே டெசர்ட்டில் நிறையா பனி வரும்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப 1970 கேர்லோஸ்ன்றவர், சிலி நாட்டை சேர்ந்தவர். அவர் அங்கே அட்டகாமா டெசர்ட்னு ஒன்று இருக்குது. அந்த அட்டகாமா டெசர்ட்டில் நைட்டு பார்த்தீங்கன்னா பனிப்பொழிவு அதிகமாக இருக்குது. அதால் அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம வெளியில் செடியெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு நெட்டு மாதிரி ஒரு விஷயங்கள் பயன்படுத்துவோம் தெரியுமா? அதிலே மேலே ஃபைபர் மாதிரி சுற்றுற மாதிரி கம்பி வேலியும் இருக்கும், ஃபைபர் கலந்த மாதிரி. அதில் அந்த ஃபைபர் கலந்த மாதிரி வேலியை நீளமாக ஒரு இப்போ ஃபோட்டோ போடுற பாருங்க, அந்த மாதிரி லைனாக நிற்க வச்சுறாரு. நைட் அது மேலே படுற அந்த ஃபாகு சின்ன சின்ன வாட்டர் ட்ராப்லெட்டாக மாறுது. அதுக்கு கீழே பைப் மாதிரி ஒரு விஷயம் செட் பண்ணிடுறாரு. அதில் அந்த சின்ன சின்னதாக சேர்கிற நீர் துளிகள் சொட்டி 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 அது சின்ன ஒரு கண்டெய்னரில் நீர் ஃபார்ம் ஆகுது. அது நீர் குடிக்கிறதுக்காகவும் சமையலுக்காகவும் அவங்க பர்சனல் தேவைக்காகவும் அங்கே இருக்கிற மக்கள் யூஸ் பண்ணுறாங்க. பார்க்க பெரிய விஷயம் இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் பாலைவன மக்களுக்கு தான் தெரியும் நீர் எவ்வளோ முக்கியமானது. அது மாதிரி ட்ரையான பகுதியில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே பெரிய விஷயம். இந்த கண்டுபிடிப்பு 1970 உருவாகுது. அதுக்கப்புறம் லைனாக நிறையா இதிலேயே மாறிப்பட்டு நிறைய கண்டுபிடிப்புகள் யூஎஸில் அது மாதிரி வேறு நாட்டில் நிறைய இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு சிலியன் கார்லோஸ் எஸ்பெனசோவோ நம்ம ஒரு நேம் நான் போடுறேன் பாருங்க, அவர் தான் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணது. இது இந்தியாவிலேயும் இருக்குது, உத்தரகாண்டு அந்த மாதிரி நார்த் இந்தியா அந்த மாதிரி இடங்கள்லேயும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதை அப்டேட் ஆகி இன்னும் நீர் துளிகளை கலெக்ட் பண்ணி மக்களோட தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. சிறு துளி பெருவெல்லம். சின்னதாக ஒரு விஷயம் செஞ்சாலும் என்னைக்காட்டும் ஒரு நாள் அது பெரிய விஷயம் மாதிரி மாறும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். எல்லோரும் நல்லாயிருக்கும். ஐ